ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த நாளிலும் கூட ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உபாகம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to Jesus. நான் வாசிக்கிறேன். பக்கம் 268வது பக்கம் 29, 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. இஸ்ரவேலே அப்படின்னு யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றார். ரட்சிக்கப்பட்ட ஜனம் யார் தான்? நம்ம தான் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்பை பெற்று ரட்சிக்கப்பட்ட ஜனம். இந்த காலவேளை ஆண்டவர் நச்சரி சொல்றார், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ பாக்கியவான். அப்படி என்றால் இந்த பாக்கியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கிடைத்ததா? இல்ல, ரட்சிக்கப்பட்ட நமக்கும் கிடைத்திருக்கிறது. எதன் மூலமாக இந்த பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா, உடன்படிக்கையின் மூலமாக கிடைச்சது. ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு வார்த்தை, தேவன் அங்கே ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறதை பார்க்க முடியுது. உடன்படிக்கை என்றால் ஒரு பழுதட்ட ஆட்டை கொண்டு வந்து உடன்படிக்கை செய்கிற ஒரு காரியம். இங்கே எப்படிப்பட்ட உடன்படிக்கை நடக்குது என்றால், தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தம். இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்கன்னா, ஒரு ஒத்திகை எடுக்கிறீங்கன்னா, அங்கே ஒப்பந்தம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஒப்பந்தம்னு. உடன்படிக்கை என்பது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்ம கூட உடன்படிக்கை செய்கிறார். அவ்வளோ பெரிய தேவன் சாதாரண மனிதனாகி நம்ம கிட்ட வந்து ஒப்பந்தம் பண்ணுவதில் ஒரு பிரயோஜனமும் யாருக்கு தான் லாபம்? நமக்கு தான் லாபம். பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ பெரிய தேவன் ஆபிரகாமு கூட வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். பாருங்கள், 18வது வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15:18. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவங்கி ஐப்பிராத்தின் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். 21வது வசனம் வாசிக்கிறேன். எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும் போது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றார். இந்த உடன்படிக்கையில் செய்யப்பட்ட ஜனங்கள் தான் ஈசாக்கு, யாக்கோப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள். அதே உடன்படிக்கை இன்னைக்கு நம்ம கூட அந்த பழைய உடன்படிக்கை, ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார், மோசையோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார், தாவீதோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆனால் அது எல்லாம் பழைய உடன்படிக்கை. ஆனால் அந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்றால், மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்ம கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். இது ஒரு புது உடன்படிக்கை, இது பெட்டர் கவர்னன்ட், இது அதை காட்டிலும் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம கூட ஆபிரகாமோடு, ஆபிரகாம் பழுதற்ற சில ஆடுகள், சில மிருகங்களை வச்சு உடன்படிக்கை பண்றாரு. ஆனா புதிய உடன்படிக்கை என்றால் இயேசுவே தம்முடைய சரீரத்தை தேவ ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்து நம்ம கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது புது உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு என்ன செய்தி நம்ம தியானிக்க போறோம் என்றால், உடன்படிக்கையின் குடும்பத்தில் நீங்க இருக்கிறீர்கள். உங்கள் மேல் ஒரு உடன்படிக்கை இருக்கு, உங்க கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். சில பேர் பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் கூட ஒரு குடும்பம் ஐக்கியமா இருக்குமானால் மற்றவர்கள் பயப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, அவ்வளோ பெரிய தலைவர் கூட அவங்க குடும்பம் என்ன செஞ்சிருக்குது? ஐக்கியமா இருக்குது. இன்னைக்கு நமக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர்
தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் நம்ம கூட உடன்படிக்கை செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில புது உடன்படிக்கையின் நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். நீங்கள் உடன்படிக்கையின் மக்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் தனியா இல்லை, நான் தேவன் என்னோடு தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் உடன்படிக்கையின் மக்கள். அப்ப நீங்க உடன்படிக்கையின் மக்களா இருக்கும்போது, உடன்படிக்கையின் குடும்பத்தில் நீங்க இருக்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கிறது என்பதை இந்த காலவில் பார்க்க போகிறோம். உடன்படிக்கைக்குள்ள நீங்க வந்துட்டா உங்களுக்கு ஆண்டவர் பல நன்மைகளை வைத்திருக்கிறார். அதுல ஒரு சில நன்மைகளை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். சகரியாக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க. சகரியாக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 11, 12 வாசிக்கிறேன். உனக்கு நான் சொல்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவைகளை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கரங்களை தட்டி ஹோ பிரைஸ் காட். உடன்படிக்கையின் மக்கள், நீங்கள் உடன்படிக்கையின் குடும்பத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என் இரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன், நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுப்பேன். அப்போ இந்த உடன்படிக்கையின் மக்கள், உடன்படிக்கையின் குடும்பத்துக்குள்ள நீங்க வந்திருக்கா, நீங்க எதிர்பார்க்கிற நன்மை என்ன தெரியுமா? ஒரு நன்மை இல்லை, இரட்டிப்பான நன்மை. பிரைஸ்லா. அப்போ அப்படி உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் இருக்கிறது என்பதை நம்ம இந்த காலவேளை பார்க்க போகிறோம். உடன்படிக்கையின் போது என் இரத்தத்தினால உன்னை என்ன செய்வேன்? விடுதலை பண்ணுவேன். சங்கீதம் 103 சொல்லப்பட்ட 3 உன்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் நான் மன்னிப்பேன். பிரைஸ்லா. உன்னை சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய ரத்தம் இயேசுவின் ரத்தம். பிரைஸ்லா. இது உடன்படிக்கையின் மக்களுக்கு உள்ள ஒரு சாக்கியத்தை பாருங்க. இன்னைக்கு பாவ மன்னிப்புக்காக காசில் இருக்கிற ஜனங்கள் இங்கிட்டு வராங்க, இங்க இருக்கிற ஜனங்க என்ன செய்யறாங்க? அங்க போறாங்க. ஆனாலும் பாவம் என்ன செய்யப்பட முடியாது. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு. இன்னைக்கு நம்ம இயேசுவே ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய எல்லா கிரமங்களையும் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். நீங்க உடன்படிக்கையின் மக்களுக்குள்ள, உடன்படிக்கையின் குடும்பத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பிரைஸ்லா. இன்னைக்கும் சில குறைவுகள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம், சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க உடன்படிக்கையின் மக்கள். பிரைஸ்லா. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். இதெல்லாம் குற்ற உணர்வுக்குள் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. பாருங்க எப்படிப்பட்ட நேசம் அவருக்குள் இருக்குது என்று பார்க்கும்போது என்னாகும் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21 பாருங்க. 23வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேல் குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம அற்புதமாய் பார்க்க முடியுது. வாசிக்கலாமா? மைக்கு கூட வச்சுக்கோங்க மாமா, மைக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா மைக்கு தான் உள்ளே போகும் செய்தி. அந்த வசனம் நீங்கள் வெளியே வாசித்தா போகாது, மைக்கில் நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், வாசிங்க. என்னாகும் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பிரைஸ்லா. பாருங்க, மைக் ஆஃப் பண்ணி வச்சுங்க, கவனிங்கள். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கறதும் இல்லை. அல்லேலூயா. இப்ப தண்டனை ஒருத்தவங்க தாராங்க ஸ்கூல்ல காலேஜ்லனா, நீ இதை செஞ்ச, நீ இதை செஞ்ச, அதுக்கு என்ன உண்டு? பனிஷ்மெண்ட் உண்டு. ஆண்டவர் இரக்கத்தின் தேவன், மன்னிக்கிற தேவன். நீங்கள் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறீர்கள். உங்கள் மேல் இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் மூடப்பட்டிருக்கிறது. உங்களை ஏதாவது இன்னைக்கு கர்த்தரை தேவனை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஏதோ கம்பை வச்சுக்கிட்டு நம்மளை என்ன செய்ய போறாரு, அடிக்க போறாரு போல அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய மக்கள். இல்லைங்க, யாக்கோபில் அவர் குற்றத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே அவர் என்ன செய்வதில்லையா. இஸ்ரவேலிலே வேத வசனம் சொல்கிறது குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை, யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது. அவ்வளவு தேவன் நம்ம மேல ஒரு பிள்ளையாக நம்மளை பார்க்கிறார். நம்மளை பாவியாக ஆண்டவர் பார்ப்பதில்லை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க தேவன் பார்க்கிற விதமாய் நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும். காரணம் ஏன் ஆண்டவர் உங்களை பார்க்கறனா, இயேசுவின் ரத்தம்.
அல்லேலூயா. இந்த செய்தி முடிவில் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் வரும். நான் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறேன், உடன்படிக்கையின் தேவன் என்னை பாதுகாக்கிறார், உடன்படிக்கை ரத்தம் என் மேலே இருக்கிறது. பாருங்க, இன்னும் ரெண்டாவது ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனம் சொல்கிறது பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் 37 சொல்கிறது, வெள்ளியோடும் பொன்னோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. உடன்படிக்கையின் 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, அவங்க கோத்திரங்களில பலவீனப்பட்டவன் எவ்வளவு வயதானவனா இருக்கட்டும், சிறிய குழந்தையா இருக்கட்டும், யாரும் இல்லையாம். பிரேஸ்லா. இந்த உடன்படிக்கையின் மக்களாகிய நமக்கு 2வது ஆசீர்வாதம், அவர்கள் கோத்திரங்களில் அவங்க குடும்பத்தில் சபையில் வியாதிப்பட்டவன் இல்லை அப்படின்னு இடத்துக்கு நம்ம வரணும். பிரேஸ்லா. இதை நம்ம எப்படி இப்போ வியாதி இருக்குது பாஸ்டர், பிரச்சனை இருக்குது, நீங்க எதை நம்புன்னு தெரியுமா? நான் உடன்படிக்கையின் மக்கள். அல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் என்னோடு என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கையை செய்திருக்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். அந்த ஜனங்களுக்கே வேத வசனம் சொல்கிறது, வெள்ளியோடும் பொன்னோடும். உடன்படிக்கை மக்கள் கையில ஐஸ்வர்யம் இருக்கும், பணம் இருக்கும். பிரைஸ்லா. அதெல்லாம் நினைக்கிறேன் பைபிள் ஸ்டடி தியானிச்சோம். நீதிமான் சரசு மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீதிமான் அவனுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு, அவனால அவன் நம்ப முடியாதான், அவன் செல்வந்தனாக இருப்பான். பிரைஸ்லா. நீதிமான் பணக்காரனாக இருப்பான். பிரைஸ்லா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்கோ அதிகமா இருக்குதோ, லைட்டா இருக்கு. பிரைஸ்லா. பாருங்க, நீதிமான் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால் விடுதலை ஆக்கப்பட்டதுனால இவங்க எல்லோரும் 30 லட்சம் மக்களுடைய கையிலையும் வெள்ளியும் பொண்ணு இருந்துச்சு. யாரும் ஏழை இல்லை. பிரைஸ்லா. இன்னைக்கு நம்ம ஏன் ஏழையா இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம என்ன செய்யல, நம்ம யாரு, நம்ம கூட தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாரு. அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்டது? பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் மூலம். பிரைஸ்லா. நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்குது. எதுக்கு தெரியுமா? நீ ஏழையா இருக்கக்கூடாது, நீ வியாதிஸ்தனாய் இருக்கக்கூடாது, நீ தோற்று போனவனாக இருக்கக்கூடாது, நீ சோர்ந்து போகக்கூடாது. உன்னோடு உடன்படிக்கையின் மக்களாகிய தேவன் உன்னை உடன்படிக்கை மக்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க என் கூட சேர்ந்து, இயேசுவின் நாமத்தினால இன்று முதல் புதிய உடன்படிக்கையின் சத்தியங்கள் என் வாழ்விலே வேலை செய்வதாக. நான் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறேன். தேவன் என்னோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? உன் வியாதி எனக்கு கொடுத்துரு, என் சுகத்தை, உன் தரத்திரத்தை எனக்கு கொடுத்துரு, என் ஐஸ்வர்யத்தை வாங்கிக்கோ. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அல்லேலூயா. உன் துக்கத்தை, உன் வருத்தத்தை, உன் வேதனையை, உன் பிரச்சனையை என்கிட்ட வச்சுக்கோ. நான் உனக்கு நன்மையை, மகிழ்ச்சியை கொடுக்குற கர்த்தரா இருக்கிறேன். அவருக்கு வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்களுக்கு கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பிரைஸ்லா. அப்போ நம்ம ஏன் பலவீனப்படுறோம், ஏன் நம்ம வியாதிப்படுறோம் அப்படின்னா, நாம் இன்னும் இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்க தவறும் போது இந்த வியாதிகள், குறைவுகள், போராட்டங்கள், பயங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது. நீங்கள் ஒரு அதிகாரத்தை எடுக்கணும். நான் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறேன், தேவன் என்னோடு என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்குரியவனாக நான் இருக்கிறேன். பாருங்க, இன்னொரு வசனம் என்னாகும் புஸ்தகத்தில், என்னாகும் புஸ்தகம் உபாகம் புஸ்தகத்தில் 8:4 பார்த்தீங்கன்னா, 8:4 பாருங்க. உபாகம் புஸ்தகம் 8:4 ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 40 வருஷம், இந்த 40 வருஷம் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஏன் தெரியுமா? 40 வருஷம் அவங்க ரொம்ப ராஜ பாதையில் நடந்து வரல, வனாந்தரம், கல்லும் மண்ணும் இருக்கிறது. ஆனா இவங்க உடன்படிக்கையின் மக்கள். பிரைஸ்லா. உன் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் என்ன செய்யல. எப்படிப்பட்ட பாதுகாப்பு! பிரைஸ்லா. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறபடியால், நீ உடன்படிக்கையின் குடும்பத்தில் நீ வாழ்கிறபடியால், உன்னை பாதுகாக்கும்படியாக ஆண்டவருடைய மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் தொடர்ந்து வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்றாரு, உன் வஸ்திரம் பழையதாய் போகாது.
ஹல்லேலூயா. உன் கால் என்ன செய்யாது? வீங்காது. உன் சரீரத்தில் வியாதி வராது. நீ உடன்படிக்கையின் குடும்பத்துக்குள்ள நீ என்ன செய்கிறாய்? இருக்கிறாய். அப்போ இது எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுப்பதுன்னா விசுவாசித்தால் மட்டும்தான் நடக்கும். விசுவாசிக்காட்டா என்ன செய்யாது? நடக்காது. எனக்கு பிரியமானவர்கள், விசுவாசிக்காட்டா என்ன செய்யாது? நடக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் மக்கள் மோசேயினுடைய தலைமையில பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால விடுதலையானது உண்மைதான். ஆனா அவங்க பாலும் தேனும் ஓடுற அந்த தேசத்துக்கு 2 பேர் தான் போனாங்க. முதல் தலைமுறை யாரு? காலேபும். ஏன்? ஆண்டவர் அவங்களை கொண்டு போவதற்காக தான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். காலேபு யோசுவாவுக்கு மாத்திரம் அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் ஜனங்க அனைவருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நெருக்கம் அல்ல, விசாலம். இயேசுவின் உடன்படிக்கைக்குள் நாம் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நெருக்கம் இல்லைங்க, விசாலம். உங்களுடைய வாழ்க்கை கசப்பும் வேதனையும் நிறைந்ததாக அல்ல, உங்க வாழ்க்கையை இனிப்பாக மாற்ற தேவன் தம் ரத்தத்தை சிந்திட்டார். நீங்க உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறீர்கள். ஏன் இவங்க 2 பேர் மட்டும் போனாங்கன்னா இவங்க விசுவாசிக்கல, அவிசுவாசம் பட்டாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியமா. நீ தேவன் கிட்ட வந்து நீ உன்கிட்ட எவ்வளோ குறைவு இருக்கலாம், பரவாயில்ல, ஆனா நீ தேவனை விசுவாசித்து பார். அல்லேலூயா. விசுவாசம் மட்டும் இல்லாம தேவன் கிட்ட வந்து என்ன செய்ய முடியாது? பதிலை. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த விசுவாசம் எப்படி வரும்? இந்த செய்தியை கேட்கும் போது தான் விசுவாசம் வரும். வசனத்தை படிக்கும் போது தான் விசுவாசம் வரும். விசுவாசத்தின் அளவு யாருக்கோ ஒருத்தங்களுக்கு அதிகமாக இருக்குது, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு குறைவா இருக்குது என்றால், யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் இந்த வசனத்தை அதிகமாக சிந்திச்சு விசுவாசித்திருக்கின்றார்கள். யாருடைய விசுவாசம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு தடுமாறுகிறது என்றால் உங்களுக்குள் வசனம் இல்லை, அவ்வளவுதான். வசனம் யாருக்கும், ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால் வரும். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில சில போராட்டம் பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய விசுவாசம் அப்படியே குறைஞ்சு விடுகிறது அப்படி என்றால் நீங்கள் ஒன்றை நீங்கள் உங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது என்னன்னா, வேத வசனம் என் மனசுல இல்லை. விசுவாசம் எதை கொண்டு வரும்? வார்த்தையால தான் உங்களுக்கு விசுவாசம் வரும். ஆண்டவர் வந்து யாரையோ ஒருத்தங்களை பணக்காரன் ஆக்கிட்டு ஒருத்தங்களை ஏழையா ஆக்கணும்னு ஆண்டவர் விரும்பல. ஒருத்தனை சுகமா வச்சுக்கிட்டு ஒருத்தனை வியாதிக்காரனா போடணும்னு ஆண்டவர் விரும்பல. பிசாசு தான் அப்படி விரும்புறான். வியாதி கொடுக்கணும், பிரச்சனை கொடுக்கணும். ஆண்டவர் எல்லாரும் சுகமாகணும், அதான் அப்பாவுடைய விருப்பம். அல்லேலூயா. எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் முன்னுக்கு வர வேண்டும். இதான் தகப்பனுடைய உள்ளங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ இது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வாக இருக்குது என்றால், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை அதிகமாய் கேட்கணும், அதிகமாய் படிக்கணும். வசனத்தை படித்தா தான் உங்களுக்கு விசுவாசம் வரும். சூழ்நிலை உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்காது, பிரச்சனை உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்காது, நீங்கள் அதை பின்வாங்கிடுவீங்க. ஆனால் வசனத்தை படித்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வருவீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசம் சொல்லும், உன்னை பலப்படுத்த கிறிஸ்துவை நான் எல்லாவற்றையும் செய்ய உனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நான் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறேன், ஆகையால் இந்த வியாதியை நான் எதிர்க்கிறேன், இந்த வறுமையை எதிர்க்கிறேன். நான் என்னோடு தேவன் என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னொரு 3வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, லூக்கா சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 6:19 சொல்கிறது, அவர்கள் எல்லோரையும் குணமாக்கினாராம். அப்போ தேவனுடைய விருப்பம் என்னன்னா, எல்லோரும் குணமாக்கப்பட வேண்டும். எரேமியா 33:6 சொல்கிறது, அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் நான் என்ன செய்வேன்? வர பண்ணுவேன். முதலாவது ஆசீர்வாதம் பார்த்தோம், குற்றத்தை தேவன் காண்கிறதில்லை. 2வது ஆசீர்வாதம் பார்த்தோம், அவர்கள் கோத்திரங்கள் பலவீனப்பட்டவன் ஏன் இல்லைன்னா அவன் உடன்படிக்கையின் மக்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய விருப்பம் என்னன்னா எல்லாரும் சுகமாகணும். லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் ஊழியம் செஞ்சுக்கும் போது அவர் இடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினது. அப்போ தேவ சித்தம் என்னது? நம்ம எல்லாரும் ஆஸ்வதிக்கப்படணும் தான் தேவ சித்தம். ஆனால் ஒருத்தங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்க, ஒருத்தங்க ஆஸ்வதிக்கப்படலைன்னா காரணம் என்ன? அவங்களுடைய விசுவாசம். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கும் அந்த விசுவாசம் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். புரிந்து கொள்ளுங்கள். 3வது ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். பாருங்க, சங்கீத புஸ்தகம் 128
1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. அதுக்கு முன்னாடி சங்கீதம் 103:4 வாசிங்க. 103 சங்கீதம் 103:4 பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை ஆமென் ஆமென். சங்கீதம் 121 எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3வது ஆசீர்வாதம், இந்த உடன்படிக்கை நம்முடைய எல்லா ஆபத்துக்கும் நாசமோசத்துக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி காக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சங்கீதம் 121 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன், கவனிங்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமென். 3வது ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போகிறோம். இந்த உடன்படிக்கை மக்களாகி நமக்கு தேவன் ஆபத்திலிருந்து நாசமோசத்திலிருந்து விலக்கி காக்கிறார். பாருங்க, வேத வசனம் சொல்லுது, உன் காலை அவர் தள்ளாட ஓட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். யாருங்க இப்படி காக்க முடியும்? அடுத்த வசனம் சொல்லுது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும். அதனாலதான் வேத வசனம் சொல்லுது உபாகம் 33 ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன், உனக்கு ஒப்பானவன் உங்களையும் என்னையும் காக்கும்படி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரம் நம்முடைய தேவன் தூங்குறது அல்ல. அல்லேலூயா. நம்ம கூட நம்ம பிள்ளைகளை எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம இரவும் பகலும் எல்லா நேரமும் தூங்காமல் என்ன செய்ய முடியாது, பிள்ளையை பாதுகாக்க. ஆனால் நமக்கு ஒரு அப்பா இருக்காருங்க. பிரேஸ்லாம். நீங்கள் வழியில் போகும்போது வரும்போதும் இரவிலையும் பகலிலும் எல்லா நேரங்களிலும் ஒருவர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுக்காக அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பைக்கிலேயோ காரிலேயோ நடந்தோ நீங்கள் வெளியே போகும்போது வரும்போது சொல்லணும், இந்த வசனத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரணும். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நீங்கள் வெளியே போகும்போது இந்த வசனம் சொல்லணும், கர்த்தர் என்னை காக்கிறவர். ஏன் என்னை காப்பார்? அடுத்தவனுக்கு நாசமோசம் நடக்கலாம், விபத்து நடக்கலாம். நான் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உடன்படிக்கையின் குடும்பத்தில் நான் வாழ்கிறேன். என்னோடு தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஒப்பந்தம் செய்திருக்கிறார். பாருங்க எப்படிக்காக, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்துவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை கொரோனா வந்தாலும் எத்தனை நாசமோசங்கள் வந்தாலும் அது ஒன்றை சேதப்படுத்த முடியாது. காரணம் என்ன சொல்லுங்க? நான் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறேன், நான் உடன்படிக்கையின் குடும்பத்தில் இருக்கிறேன். தேவன் என்னோடு என்ன செய்திருக்கிறார்? இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதான் நம்ம திருவந்து ஏன் எடுக்கிறோன்னா, ஆண்டவரே இரத்தத்தின் மூலம் உங்கள் ரத்தம் ஆண்டவரே பழுதற்ற குற்றம் இல்லாத ரத்தத்தோடு என்ன உடன்படிக்கை செஞ்சுருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை விசேஷமாக பார்க்குறார். பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலை காப்பார். முதல்ல நம்ம வாசித்தோம், எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பார். 2வது எல்லா நோய்களையும் நீக்குவார். இங்கே வேத வசனம் சொல்கிறது, உடன்படிக்கை மக்களுக்கு எல்லா தீமைக்கும் விலைக்கு காப்பார். இல்லைங்க, ஆண்டவர் சில நேரங்களில் தீமையை கொடுப்பார். இல்லை, நீங்கள் கர்த்தரை சரியா நீங்கள் அறியவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் சொல்கிறார், உன்னை எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விலக்குவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. அவர் உன் ஆத்துமாவை காப்பா. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு காப்பா. வழக்கத்தை ஓதி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறேன், நான் உடன்படிக்கையின் குடும்பத்தில் இருக்கிறேன். உடன்படிக்கை ரத்தம் என் மேலே இருக்கிறது. என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சபை மக்களையும் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லணும், நான் உடன்படிக்கை கீழே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சொல்லணும், இவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பிரைஸ் காட். தீமை அணுகாதுங்க. உன் கூடாரத்தை ஏன் அணுகாத? விசுவாசம் வச்சுக்கணும். நான் உடன்படிக்கை நீ நம்முடைய கிரியையினால அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவராக இருக்கிறபடியா, நீங்கள் அவரை விசுவாசித்தபடியால் உங்களுக்கு இந்த பாதுகாப்பு இருக்குது. இன்னொரு ஒரு 4வது ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 103:4 வசனத்தை வாசிக்கும் போது, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் அவர் முடிசூட்டுகிறாராம். கிருபையினாலும் இரக்கங்களாலும் என்ன செய்வாராம்? முடிசூட்ட. எப்படின்னா, உங்கள் மேலே ஒரு கிரீடத்தை வச்சிருக்காராம். உங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஒரு கிரீடம் இருக்குது.
பிரேஸ்லா. அந்த கிரீடத்தில் கிருபை இரக்கம் அப்படி எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா, பிரேஸ்லா. இப்போ நீங்கள் உங்கள் பாருங்கள், உங்கள் தலைமையில் பாருங்கள், ஆண்டவரே என் மேலே ஒரு கிரீடம் வச்சுருக்கீங்க. அந்த கிரீடத்தில் கிருபை இரக்கம். பிரேஸ்லா. தேவன் உங்களை பார்க்கும்போது அவர் உங்கள் மேல் இரக்கமாக இருப்பார். 1000 தலைமுறைகளுக்கு இறங்குகிற தேவனாம். பிரேஸ்லா. எத்தனை தலைமுறைக்கு? நீங்க ரட்சிக்கப்பட்டனால உங்க தலைமுறைக்கே ஆசீர்வாதம், உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதங்க. இந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்க வந்தபடினால் நீங்க மாத்திரமல்ல, உங்க குடும்பத்துக்கே ஆசீர்வாதம். 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் என்று யாத்திராம் புஸ்தகத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யாத்திராம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க 34:6-7 பார்க்கும்போது 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கத்தை காட்டுகிறார் தேவனாக இருக்கு. வாசித்துலாமா? உபாகமம் புஸ்தகம் 34, உபாகமம் புஸ்தகம் மன்னிக்கவும், உபாகமும் 34:6-7 வாசிங்க. உபாகம் 34, யாத்திராம் 34, யாத்திராம் 34:6-7. 1000 தலைமுறைகள். கவனிங்கள், 1000 எத்தனை தலைமுறைக்கா? 1000 தலைமுறைகளுக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க எத்தனை தலைமுறையாக உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்? 1000 தலைமுறை. பிரைஸ் காட். அல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட உடன்படிக்கை மக்களா இருக்கிற நம்ம மேல அக்கிரமத்தையும் பாவத்தையும் என்ன செய்யாரா? மன்னிக்கிறவர். குற்றவாளியை அப்ப அடுத்த கீழே பாத்தீங்கன்னா இது 7 வாசிங்க. 7 தான். அப்ப போதும். கவனிங்கள், என்ன சொல்றாருன்னா, அங்க 1000 தலைமுறைக்கு நான் உனக்கு இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். இன்னைக்கு ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்கிறது, அவருடைய இரத்தத்தினால் உங்களை ராஜாக்களாக ஆசாரிகளாக மாற்றிக்கிறார். யாருக்கு கிரீடம் கொடுப்பாருங்க? கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படும்? யாருக்கு கிரீடம் கொடுக்கப்படும்? அந்த கிரீடத்தில் கிருபை இரக்கம் இருக்கார். அல்லேலூயா. உங்களை தேவன் இந்த உடன்படிக்கைக்குள்ள வரும்போது தூசி, சாம்பல், பாவி அப்படி பார்க்கறது இல்லை. பிரைஸ்லா. உங்களை ராஜாவாக பார்க்கிறார், உங்களை ஆசாரியராக பார்க்கிறார். உங்க மேல ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ராஜா, இந்த ஆசாரியத்துவம், இந்த தகுதி எப்படி கிடைச்சிச்சு? கிருபை இரக்கம், நம்ம நீதி அல்ல. இப்போ இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தனால அது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வேத வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உன் எதிரிகள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவாங்க. நீ யார்? நான் விசேஷமானவன். உனக்கு எதிரிட்டு வருகிறவர்கள் 7 வழி அணைஞ்சிருவாங்களாம், ஓடி போவாங்க. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம் என்ன செய்யாது? வாய்க்காது. காரணம் என்னது? நான் நல்லவன் என்பதால் அல்ல, நான் உடன்படிக்கைக்குள்ள வந்து விட்டேன். அல்லேலூயா. என்னோடு தேவன் உடன்படிக்கை செய்து விட்டார். இந்த புதிய உடன்படிக்கை நன்மையை நான் அனுபவிக்க முடியும். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். பிரைஸ்லா. இப்போ ராஜாக்களாக ஆசாரியராக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் பார்க்கிறார். அவருடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்தும் கரங்க. பிரைஸ்லா. இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டா ஆண்டவருடைய கரம் எப்படின்னா, எப்படிப்பட்ட பலவீனமானவனையும் பலன் உள்ளதாய் மாற்றுகிற கரம். அல்லேலூயா. தூசியில் இருக்கிறவனை பிரபுகளோடு உட்கார வைக்கிற கரம், கடன்காரனை கடன் கொடுக்க வைக்கக்கூடிய கரம். பிரைஸ்லா. வியாதிப்பட்டவனை சுகமாக்குற கரங்க. சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய கரம் மேன்மையாக இருக்குது. பிரைஸ்லா. உங்க வலது தலைமை சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய கரம் மேன்மையாக இருக்கிறது. காரணம், நான் உடன்படிக்கையின் குடும்பத்திலே சேர்ந்தவன். கரங்களை தட்டி பிரைஸ்லா. ஹல்லேலூயா. இன்னொரு வாசியத்தை ஒரு ஆசீர்வாதம், 5வது ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம அந்த 5வது ஆசீர்வாதம் பாருங்கள், நம்ம நன்மையினால நம்மளை திருப்தியாக்கக்கூடிய தேவனாக இருக்கிற அந்த உடன்படிக்கைக்குள்ள நமக்கு என்ன நடக்குது என்றால், நன்மையால் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்குகிறாராம். பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 81:10. மைக்கு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க கூட நல்லா வாசிக்கிறவர்கள் நீங்கள் எழும்ப வேண்டும். தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற. உன் வாயை விரிவாய் திற. இந்த உடன்படிக்கை மக்களுக்கு ஆண்டவர் இந்த கால வேளையில ஒரு நற்செய்தி சொல்றாரு, உன் வாயை விரிவாய் திற, நான் நன்மையால் நிரப்புவேன்.
அல்லேலூயா. அப்போ நீங்கள் எதிர்பார்க்கணும், ஆண்டவர் நான் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறபடியா, உடன்படிக்கையின் குடும்பத்தில் இருக்கிறபடியா என் வாய் விரிவாய் திறந்து நான் பேச போகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரச்சனைக்காக உங்கள் வாயை திறக்காதீங்க, துதிக்காக உங்கள் வாயை திறங்க. ஆசீர்வாதத்துக்காக உங்கள் வாயை திறங்க. பலனுக்காக உங்கள் வாயை திறங்க. உன் வாயை விரிவாய் திற. அதே சங்கீதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு, 10ஆவது வசனம் பாருங்க. 10 தான் வாசித்தீங்களோ? அதோட கடைசி பகுதி பாருங்க. உன்னை கண்மலை தேனினாலும் உச்சிதமான 14 வாசிங்க. உச்சிதமான கோதுமையினாலும் போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. நீங்க வாயை திறந்து அப்பா நீ நல்லவர். அல்லேலூயா. இல்லை கொஞ்சம் வாயை திறங்கமே, சொல்லுங்க அப்பா ஐயா. அது வேற. இப்போ நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? அப்பா அப்படி மேலே, இங்கே ஐயா. அல்லேலூயா. ஏதாவது கொடுக்க மாட்டீங்களா ஐயா? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க ஆண்டவர் சமூகத்தில் பிச்சைக்காரங்களாக இருக்கிறார்கள். பிள்ளையா இல்லை, நம்ம பிள்ளைய காலை எந்திரிச்சிட்டு அம்மா எங்கடா சத்தம், வீட்டுக்குள்ளேயே பிச்சைக்காரன் வந்துட்டாங்களா? அம்மா ஸ்கூலுக்கு போகிறேம்மா, ஒரு தோசை கிடைக்குமாம்மா? ஹலோ, அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா தானே படுத்தான், இங்கே வா தண்ணி எடுத்து தெளித்து, ஏ பாப்பா எங்கே இருக்கிற? அம்மா சி. புரியுதா? இன்னைக்கு அநேக வேலை நம்ம ஜெபத்தில், ஆண்டவரே இப்படி விட்டுட்டே ஆண்டவரே, அப்படி பேசக்கூடாது. அல்லேலூயா. எப்படி வரணும் தெரியுமா? ராஜாவாக வரணும். அல்லேலூயா. நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, என் கூட நீங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்க. நான் யாரு, நீங்கள் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்ம கூட வந்து எப்போ உன் கூட ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன்னு அவர் வர்றார். அல்லேலூயா. இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரன் வந்து உங்கள் வீட்டில் வந்து எப்பா உன் தயவு வேணும்பா அப்படின்னு வந்தானா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருமா இல்லையா? ஏன் நமக்கு நம்பிக்கை வர மாட்டேதுன்னா நமக்கு விசுவாசம் இல்லை. பிரேசலா சொல்லுங்க. வாயை எப்படி திறக்கணும்? அப்பா நீ நல்லவர். சொல்லுங்க, வாய் நல்லா தரங்க. அப்பா நீ நல்லவரப்பா, நீ நன்மை செய்கிறவரப்பா, நீ 1000 தலைமுறைக்கு எனக்கு இரக்கத்தை காட்டுகிறப்பா. நான் நல்லா இருப்பேன்ப்பா, என் சந்ததி நல்லா இருப்போம்பா. நாங்கள் இப்போது இருக்கிறதே பார்க்கிலும் 1000 மடங்கு நாங்கள் பழகி பெருகுவோம்ப்பா. அப்பா நீ ரொம்ப 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 நல்லவர். பிரேசலா. இப்படி வாயை திறந்துட்டீங்கன்னா பிசாசு ஓடிடுவோம். அல்லேலூயா. பிசாசு நெஞ்சிடுவான், ஓடிடுவான். அப்போ நல்லா புரிஞ்சு வாயை எதுக்கு திறக்கணும்? நன்மைக்கு. பாருங்க, உச்சிதமான கோதுமையினால கண்மலை. ஏன் தேவன் ஏன் உச்சிதமான கோதுமை கண்மலை தேன் ஏன் சொன்னார்னு பார்க்க போகிறோம். பாருங்க, உபாகம் புஸ்தகம் 32வது அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதையாவது எடுத்து பாருங்க. நல்லா சாப்பிடணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பாருங்க, உபாகம் புஸ்தகம் 32 எல்லாம் எடுத்துக்கோங்க. 32 உபாகம் புஸ்தகம் 32ல் 13, 14. பூமியில் உள்ள எல்லாம் எடுத்துட்டீங்க. சாப்பாட்டுக்காக எடுங்க. அங்கே பாருங்க, நல்ல கர்த்தர் உங்களுக்கு நல்ல போஷிப்பா. 32ல் பாருங்க, 32ல் 13, 14. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். நிறுத்தி வாசிங்க. இங்க கவனிங்க. முதல்ல உடன்படிக்கை மக்களுக்கு என்ன சொல்றாரு? நீ பூமியில் இருக்கிற உயர்ந்த கர்த்தரை நம்புகிறவன், உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீ எப்படி இருக்க? நீ யாரு தெரியுமா? உன் கூட நான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன். நீ உடன்படிக்கையின் மக்கள், நீ உடன்படிக்கையின் குடும்பத்தில் நீ வாழ்ற. நீ உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்கணும். ஆமென். பாருங்க, அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்த. இப்போ எத்தனை பேர் வாயை திறந்துட்டீங்க? இல்லையா? பாங்க, நிறைய டெட் பாடி சாகிற அன்னைக்கு தான், செத்த பிற்பாடு தான் ஆன்னு திறந்துருக்கான். இன்னி அவன் வாயை திறந்த என்ன பிரச்சனை? இல்லையா? அவன் வாய் திறந்த வாயை மூடக்கூட கெட்ட போகணும். கெட்டுனா தான் மூடும், இல்லைன்னா தான் இருக்கும். இல்லையா? நீங்கள் பூமியில் நல்லா வாழும்போதே நல்லா நன்மையினால் வாயை திறந்து, ஆண்டவரே வெற்றியால் வாயை திறந்து, அவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டாங்கன்னா உங்கள் வாயை ஆண்டவர் நன்மையாக திருப்தி ஆக்குவார்.
உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி வர பண்ணி என்ன பண்ணுவாராம் பாருங்க, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலை உள்ள தேனை. ஏன் இருக்கிற சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இருக்கிற எத்தனையோ தேன்கள் இருக்குது, ஒவ்வொரு மரத்தில் இருக்கிற தேனுக்கு வித்தியாசம் உண்டு. இருக்கிறதுலே உயர்வான தேன் எதுனா கண்மலை மேலே தேன் இருக்கும், தேன் கூடு இருக்குமா. அப்பா எப்பயுமே இங்கே நமக்கு பெஸ்ட்டாக கொடுப்பார். பிரைஸ்லா. ஒஸ்ட்டாக கொடுக்குறோம் பிசாஸ். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் நிலைமை ஒருவேளை உங்களுடைய சாப்பாடு காரியங்கள் எல்லாம் குறைவாக இருக்கலாம், ஆனால் இதை நம்புங்க. பிரைஸ்லா. இந்த உடன்படிக்கையை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் சரீரத்துக்கு தேவையான பெஸ்ட்டானதை கொடுப்பார். அதனால் ஆண்டு கண்மலைக்கு தேன் தானே என் பிள்ளைக்கு கொடுப்பேன். பிரைஸ்லா. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். அடுத்த வருஷம் பாருங்கள், கண்மலை உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும். அப்படின்னா இந்த கற்பாறையில் தான் சில ஒலிவு மரங்கள் எண்ணெய், சில நிலத்தில் இருக்கிறது எண்ணெய் வருமா, அந்த கற்பாறையிலிருந்து வருகிற அந்த ஒலிவு மர எண்ணெய்க்கு அதிக விசேஷம் உண்டாம். பிரைஸ்லா. எண்ணெய் கூட பாருங்க ஒரு பெஸ்ட்டானது. நீங்கள் அப்படி உங்கள் எண்ணங்களை மாற்றணும். கோல்டு வின்னரே போதும் ஆண்டவரே எங்களுக்கு, அப்படி போகக்கூடாது. அல்லேலூயா. பெஸ்ட்டான நல்ல எண்ணெயை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. பிரைஸுக்கா. எதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள், நம்புங்க. அல்லேலூயா. எதுனாலும் பெஸ்ட்டாக கொடுப்பாருங்க. நம்ம இன்றைக்கி ஒரு லிட்ரு எவ்வளோ, 1 லிட்ரு சாதாரண எண்ணெய் 250 ரூபா, நல்ல எண்ணெய் 400 ரூபா 430 ரூபா. அப்படி அது வேண்டாம், இது போதும் அப்படி நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம நிலைமை அப்படி இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, நீ உடன்படிக்கையின் மக்கள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை இப்படிப்பட்ட நன்மையால் நிரப்புவார், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். பாருங்க, அதுக்கு இல்லை 14 பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும். பசுவின் வெண்ணெய் ரொம்ப நம்ம பாருங்க, எத்தனை பேர் வெண்ணெய்லாம் நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்றீங்க. அல்லேலூயா. கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆட்டின் பால் நாங்கள் இல்லை பாஸ்டர், நாங்கள் பாலே வாங்குறது கிடையாது, அப்படி எப்படி எங்களுக்கு வெண்ணெய் எடுக்கிறது. அல்லேலூயா. அப்படி இல்லை, உங்களுக்கு மாடே உங்கள் வீட்டில் கொடுப்பார். பிரைஸ் காட். பாருங்க, ஆட்டின் பால் ஏன் ஆண்டவர் சொன்னான்னா, இந்த பசுவின் பாலை காட்டிலும் ஆட்டினுடைய பால் கட்டியாக இருக்குமா. எத்தனை நாளும் என் பிள்ளைங்களுக்கு எப்படி தான் கொடுப்பேன், பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும். பாசான் அப்படின்னா உலகத்திலேயே மிகுந்த ஒரு புல்வெளி உள்ள ஒரு இடம். பிரைஸ்லா. எந்த இடத்துல அந்த ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குன்னா, இந்த பாசானுடைய சமவெளிகள் எப்படிப்பட்டதுன்னா, பெஸ்ட்டான சமவெளியில் அடர்த்தியான புல்வெளி இருக்கிற இடத்துல தான் அந்த ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குதான். அந்த ஆட்டுடைய கொழுப்பை கொடுப்பேன். எனக்குலாம் போய் பார்க்குறேன், அது எவ்வளோ கொழுன்னு இருந்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியானம் மட்டன் சாப்பாடு உண்டாவதாக. நீங்கள் யாருடைய மக்கள்? உடன்படிக்கையின் மக்கள். எப்படிப்பட்ட ஆடு? நம்ம ஆடெல்லாம் பாவம் அப்படியே ஏனோ தானான்னு இருக்குது. இந்த பாசானில் இருக்கிற பாருங்க, கொடைக்கானல் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே சில ஆடுகள் நம்ம ஆட்டு மாதிரி இல்லை, அது ரோமெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன் அப்படி இருக்குன்னா, அந்த ஆடுகள் ஏன் கொழுன்னு இருக்குன்னா, அங்கே சமவெளியை பார்த்தீங்கன்னா அவ்வளவு புல்வெளியான சமவெளி. இங்கே பாசான் சமவெளி தான் உலகத்திலேயே அதிக ஆடுகள் மேயக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய இடம். காரணம் என்னன்னா, அங்கே புல் இருக்குது, அதிக சமவெளி இருக்குது. இப்போ தேவன் ஒன்றுனா செலெக்ஷன் பண்ணி கொடுக்குற நல்ல அப்பாவா இருக்கும்போது ஏன் நீங்கள் சோர்ந்து போகின்றீர்கள், ஏன் நீங்கள் கலங்குகின்றீர்கள்? உங்கள் வருமானத்தை மாத்திரம் பார்க்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. கர்த்தர் சொல்லுங்க, எங்கள் அப்பா எனக்கு கொடுப்பதெல்லாம் பெஸ்ட்டு தான், ஃபஸ்ட் கிளாஸ் தான். பிரைஸ்லா. எதனால் ஃபஸ்ட் கிளாஸ்? நம்ம நல்லவனாக இருக்குனால அவல்ல, அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் தன் ரத்தத்தினால என் கூட என்ன செஞ்சிருக்காரு? உடன்படிக்கை மக்களாக என்ன செய்து விட்டார்? மாற்றி விட்டார். பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசித்து 6வது ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். உபாகமம் புஸ்தகம் 103:5. சங்கீதம் சங்கீதம் 103:5. உன் வயது கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் ஆகும். பாருங்க, அதை வாசிக்கலாமா? எடுத்துக்கோங்க. பிரைஸ் காட். சங்கீத புஸ்தகம் 103:5.
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது. ஏன் அப்படி வருதுதான்? நீ ஆண்டவர் கொடுத்த விட்டமின் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. என்னென்ன விட்டமின் கொடுத்துருக்காரு? கண்மலையில் இருக்கிற தேன், பாசானில் இருக்கிற ஆடு, ஆட்டுக்குட்டியுடைய பால், பசுவின் வெண்ணெய் இல்லையா? பாருங்க, கோதுமை. உன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? உயர்ந்த ஸ்தானம். நீ யாரு? உடன்படிக்கையின் மக்கள். அதனால் உன் வயது திரும்ப வாழ வயது போல் மாற்றுகிற உடன்படிக்கையின் மக்களாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு இளமை திரும்பும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். விசுவாசிங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிங்க. இளமை திரும்பும். உங்க வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். ஏன்னா நன்மையால் அவங்க நிரப்புவாருங்க. இங்க பாருங்க, கழுகுக்கு பாருங்க, ஒன்னொன்னுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு இளமைக்கு ஆண்டவர் கழுகை சொல்றார். கழுகுல அநேக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட கழுகுனா ராஜ கழுகு. இந்த கழுகுடைய தன்மை எப்படின்னா, அந்த கழுகுக்கு வயது ஆயிடுச்சு அப்படின்னு உணர்ந்த உடனே அது அதிகமாக பறக்க முடியாமல் போயிடுச்சு, சிறகுகள் பலவீனப்பட்டது. அப்படி அதுக்குள்ளாக அந்த உணர்வு வந்த உடனே உயர்ந்த கண்மலைக்கு மேலே போயிடுமா. போயிட்டு அங்கே இருக்கிற பாறையில் அதோடைய அழகை அப்படியே குத்துமா. அதோட நகத்தெல்லாம் அப்படியே ஒட்டக்குமா. அப்படியே அந்த நகத்தெல்லாம் அப்படியே அந்த பாறையில் ஒட்டக்கு ரத்தமாக வெளியேறுமா. அந்த நகையெல்லாம் ஒட்டச்சு எரியுமா, கீழே விழுந்துருமா. அப்புறம் என்ன செய்யுமா, எல்லா சிறகுகளையும் ஒன்று ஒன்றா பிச்சு தூக்கி போட்டுருமா. பார்த்தா ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு மாமிஷம் போன்று இருக்குமா. பிசாம அந்த கண்மேல இடுக்கில் போய் உட்காந்துக்குமா. இந்த சூரியனுடைய வெளிச்சம் இந்த கழுகு மேலே பட 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 அதுக்குள்ளாக ஒட்டக்கப்பட்ட பலவீனமான நகங்கள், சிறகுகள் எல்லாம் அந்த சூரிய வெளிச்சத்தில் பட 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 அப்படியே முளைக்க ஆரம்பிக்குமா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்த்தா அதோடைய நகைலாம் கூர்மையாக ஆகுமா, அதோடைய சிறகுகள் எல்லாம் சூப்பராக ஆகுமா. அப்போ கொஞ்ச நாள் கழித்து அது சட்டைகளை அடித்து எழும்புமா. அதனால வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்குகளோ புது பலன் அடைந்து கழுகை போல் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் சில பகுதிகள் பலவீனப்பட்டிருக்குதா? உங்கள் கால் வலி இருக்குதா? முழங்கால் வலி இருக்குதா? உங்கள் ஒவ்வொரு உறுப்புகளை ஏதோ பலவீனத்தை நீங்கள் உணர்கின்றீங்களா? நீங்கள் கர்த்தருடைய நீதியின் சூரியன் உங்கள் மேல் பட வேண்டும். பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், இதை வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 2வது வசனம் நினைக்கிறேன். பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம். நீதியின் சூரியன் அதில் மேல் உதிக்கும், அதோடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு என் உடன்படிக்கையின் மக்களாகிய உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகள் போல வளர்வார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் நாமத்துக்கு, என் பிள்ளைங்க, என் ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கைக்குள்ள வந்த என் பிள்ளைங்களுக்கு வயது திரும்பும். பிரைஸ் தி லார்ட். நீதியின் சூரியன், சாதாரண சூரியனால அந்த கழுகு இருக்கிற அந்த தன்மைகள் இளமையாய் மாற முடியுமானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன்னா, நீதியின் சூரியன் மேல் உதிக்கும், அது செட்டனுக்கு என்ன உண்டாகும்? ஆரோக்கியம். ஹல்லேலூயா. எனக்கு வயதாயிருச்சே அப்படி நினைக்காதீங்க, எனக்கு எல்லாமே திரும்புகிறதே. பிரைஸ் தி லார்ட். நான் துள்ளி குதிப்பேன், நான் ஓடுவேன். என் எலும்புகள், என் நரம்புகள், என் உள் உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நீதியின் சூரியனால நான் பலன் மேல் பலன் அடைவேன். ஹல்லேலூயா. மொத்தம் 6 ஆசீர்வாதத்தை பார்த்தேன். 1, தேவன் நம்மை மன்னிக்கிறவர், நம்மளை ஒரு குற்றவாளி போல நம்மளை டீல் பண்ணுறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம பிள்ளையாய் பார்க்குறார். குறைவுகள் நமக்கு இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கோங்க. குற்ற உணர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளை. 2வது, அவர்கள் கோத்திரங்கள் பலவீனப்பட்டவன். அது மாத்திரம் இல்லை, 2வதுலேயே ஒரு காரியம், உங்களை தேவன் இந்த உடன்படிக்கைக்குள் ஐஸ்வர்யனாக மாற்றுகிறார். வெள்ளியோடும்
பொன்னோடும் புறப்பட பண்ண. தேவன் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். உடன்படிக்கை பண்ண தேவன் எப்படிப்பட்டவர்? வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அப்படி இருக்கும்போது அவர் நம்ம கூட ஒப்பந்தம் செஞ்ச போது நம்ம ஏழையா எப்படி இருக்க முடியும்? எத்தனை பேர் நான் ஏழையா இருக்க மாட்டேன்னு விசுவாசிக்கங்க? நான் சொல்கிறேன், ஏழையா இருக்கவே முடியாது. நான் பணக்காரன் தான் இருக்க முடியும். காரணம், என்னோட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவங்க கோத்திரங்களில் விளைவினப்பட்டவன் ஒருவன், அவனுக்கு எல்லா கிராமங்களையும் மன்னித்து எல்லா நோயும் குணமாக்குவார். சொல்லுங்க, வலது கருத்தை உங்கள் தலைமை வச்சுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் உடன்படிக்கைக்குள் இருக்கிறேன். என் சரீரத்தில் இருக்கிற எல்லா நோயையும் ஆண்டவர் குணமாக்குவார். கரங்களை தட்டி பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம், நம்முடைய எல்லா ஆபத்துக்கும் விலக்கி காப்பார். பிரைஸ்லா. நீங்கள் இந்த சபையை விட்டு நீங்கள் கடந்து செல்லும்போது இந்த விசுவாசத்தோடு போகணும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது. பிரைஸ்லா. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் போக்கையும் வரத்தையும் அவர் என்ன செய்கிறார்? காக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம மேலே ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். அந்த கிரீடத்தில் என்ன எழுதியிருக்கிறார்? கிருபை, இரக்கம். உங்களை எப்படி ஆண்டவர் பார்க்கிறார்? தூசி, பாவி, துரும்பு அப்படி பார்க்கல, ராஜாவா பார்க்கிறார், ராணியா பார்க்கிறார். உங்க மேல ஒரு எழுதப்பட்டிருக்க கிருபை, இரக்கம். அந்த கிருபை, இரக்கம் எத்தனை தலைமுறைக்கு? 1000 தலைமுறைக்கு உங்களை மன்னிக்கிறவராக இருக்காருங்க. சோர்ந்து போகாதீங்க. பிரைஸ் காட். உங்க மேல் கிருபையும் இரக்கமும் இருக்குது. அது மட்டும் 5வது, நன்மையால திருப்தியாக்குவார். எப்படிப்பட்ட நன்மை? உயர்ந்த ஸ்தானங்களை உங்களை நடக்க பண்ணுவார். கண்மலையில் இருக்கிற தேனை கொடுப்பார். அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் என்னை ஒவ்வொரு பகுதியிலையும் தேவன் என்னை நேசிக்கிறார். பிரைஸ்ல. 6வது காரியம், உங்கள் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குறார். நீதியின் சூரியன் உங்கள் மேலே என்ன செய்யும்? உதிக்கும். அப்படி எழுந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். அப்படி சுறுசுறுப்பா அப்படி எழுந்து நின்று நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். நாங்கள் உடன்படிக்கையின் தேவனை ஆராதிக்கிறோம். தேவன் எங்களோடு தம்முடைய இரத்தத்தினால் புது உடன்படிக்கை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆகையால் நாங்கள் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தை சுதந்திரிக்கிறோம். அப்பா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படி நான் பிளஸ் பண்ணுறேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறீர்கள். இந்த உடன்படிக்கையின் நன்மைகள், உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உண்டாவதாக. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வேதவசனம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு உனக்கு ஆண்டவர் உன்னை பாவியா இல்லை பிள்ளையா வச்சு நடத்துகிறாரு. உனக்கு எல்லா வியாதியும் நீக்குவார். உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. உன் மேலே ராஜ கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பாரு. ஃபஸ்ட் கிளாஸ் ஆனதெல்லாம் உன் வாயை கொடுத்து உன்னை நன்மையால் நிரப்புவார். உன் வயதை திரும்ப யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க. ஹலோ, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உங்களுக்கு ஒப்பானவன் யார்? கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரேபா ஷாக்கா தரபாலா. அப்படி நம்ம திருவந்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர்.